காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய கொடிய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்கியது. ஆனால் பயங்கரவாத கும்பலுக்கு ஆதரவாக இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றதால் தான் இந்த போர் வெடித்தது. பாகிஸ்தானை நம் ராணுவம் பந்தாடியது. அடி தாங்க முடியாமல் 4 நாட்களில் சண்டையை நிறுத்தும்படி இந்தியாவிடம் கெஞ்சி போரை நிறுத்தியது பாகிஸ்தான். போர் நிறுத்தம் வந்த பிறகு 2 நாடுகளிடையே படிப்படியாக பதற்றம் குறைந்து வந்தது. இதற்கிடையே பாகிஸ்தான் போரின் போது இந்தியா செய்த பல அதிரடி சம்பவங்களை இப்போது விமானப்படையும் ராணுவமும் முழுமையாக வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக பாகிஸ்தானின் 5 போர் விமானங்களையும் வான் பாதுகாப்பு கவசமாக செயல்படும் 2 பிரம்மாண்ட கண்காணிப்பு விமானங்களையும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கிய சில F-16 போர் விமானங்களையும் இந்தியா குண்டு வீசி அழித்த தகவலை சனிக்கிழமை விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் வெளியிட்டார். உடனே இதற்கு பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்தது. அதன் பிறகு நம் ராணுவ தளபதியும் போர் பற்றி பல உண்மைகளை உடைத்தார். இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் பற்றிய விவாதம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது. இப்படி ஒரு பரபரப்பான சூழலில்தான் பதற்றத்தை ஏற்படுத்தும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தனித்தனியாக போர் ஒத்திகையில் ஈடுபட இருக்கின்றன. ஆகஸ்ட் 11 மற்றும் 12ஆம் தேதியில் அரபிக்கடலில் இந்தியா போர் ஒத்திகை செய்ய இருப்பதாக கடற்படை அதிகாரிகள் கூறினர். இதற்காக இந்தியாவின் போர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிகள் அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இதே அரபிக்கடலின் பாகிஸ்தான் எல்லைப் பகுதிக்குள் அந்த நாடும் இதே நாட்களில் போர் ஒத்திகையில் ஈடுபட இருக்கிறதாம். இதற்காக குறிப்பிட்ட பகுதி வழியாக விமானம் பறக்கவும் போர் கப்பல்கள் செல்லவும் பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது. பஹல்காம் தாக்குதல் நடந்த சில நாட்களில் இதே அரபிக்கடலில் இப்படியொரு பதற்றம் தொற்றி இருந்தது. எந்த கணமும் இந்தியா பாகிஸ்தானிடையே போர் வெடிக்கும் அபாயம் இருந்த நேரம் அது. எல்லையில் இருதரப்பு ராணுவமும் மாறி மாறி துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தன. அப்போதுதான் இந்தியாவை மிரட்டும் வகையில் அரபிக்கடல் பகுதியில் ஏவுகணை சோதனை நடத்தப் போவதாக பாகிஸ்தான் பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டது. பாகிஸ்தான் கொட்டத்தை அடக்க அதே அரபிக்கடலில் ஸ்கெட்ச் போட்டது இந்தியா. INS சூரத் போர்க்கப்பலை அரபிக்கடலில் களமிறக்கியது. இஸ்ரேலுடன் சேர்ந்து தயாரித்த ஏவுகணையை சோதனை செய்தது. அடுத்ததாக விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்தையும் அதே அரபிக்கடலுக்கு கொண்டு வந்தது. இந்தியாவிடம் இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களில் நம்பர் 1 இதுதான். INS கொல்கத்தா, INS நீலகிரி, INS கிரிவாக் ஆகிய 3 போர்க்கப்பல்களும் அடுத்தடுத்து அரபிக்கடல் வந்தன. இந்த கப்பல்களிலிருந்து நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை இந்தியா சோதனை செய்து பாகிஸ்தானை பதற வைத்தது. இந்தியா பாகிஸ்தானிடையே தீவிர போர் நடந்த போதும் முக்கிய போர்க்கப்பல்கள் அரபிக்கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன. அவை பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தை குறிவைத்து அடிக்க தயார் நிலையில் காத்திருந்தன. ஒருவேளை பாகிஸ்தான் போர் 4 நாட்களை தாண்டி நீடித்து இருந்தால் கராச்சி துறைமுகத்தை நம் கப்பல் படை அடித்து நொறுக்கியிருக்கும். ஆனால் அதற்குள் பாகிஸ்தான் அடி தாங்க முடியாமல் போரை நிறுத்தும்படி கெஞ்சி சண்டையை நிறுத்திவிட்டது. இப்போது அதே அரபிக்கடலில் மீண்டும் 2 நாடுகளும் போர் ஒத்திகையில் ஈடுபட இருப்பது பதற்றத்தை எகிர வைத்துள்ளது.